நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க குரு சார்ந்த விஷயம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு அப்படிங்கிறவர் வக்ரம் பெறப்போகிறார். அது மட்டும் இல்லை, அதிசாரம் பெற்று மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயணம் பண்ண போகிறார். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழு சுபர். அவரோட பார்வைக்கு அப்படி ஒரு பலன்கள் இருக்குது. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. குரு வாழ்பட்ட இடத்த குரு பார்த்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் புண்ணியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. அப்போ குரு அப்படிங்கிறவர் பார்க்கனா வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிசாரம் பெற்று வக்ரமும் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். குரு அப்படிங்கிறது முழுமையான சுபர். அது மட்டும் இல்லாமல் அவர் போகக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னாக்க கடகராசிக்கு தான் அவர் அதிசாரம் பெற்று போகிறார். அதிசாரம் பெற்று போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போ ஏற்படுது அப்படின்னா, வருகின்ற அக்டோபர் 19ஆம் தேதி அவர் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பயணம் மேற்கொள்கிறார். கடகராசியிலே பார்த்தீங்கன்னா நவம்பர் 11லிருந்து டிசம்பர் 4 வரையுமே கடகராசியில் வக்ரம் பெற்றிருப்பார். அடுத்து டிசம்பர் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க மறுபடியும் மிதுன ராசிக்கு வக்ரவ பயணத்தோடவே பார்த்தீங்கன்னா மார்ச் 26ஆம் தேதி வரையுமே வக்ரவமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்க குருவால் பாதிக்கப்பட்டவங்க, குரு பார்வை இல்லாதவங்க, குருவோட சுபத்தன்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார் குரு பகவான். கவனமாக கேளுங்க, முழுமையாக கேளுங்க. இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், இப்போ உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். மகரம் ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசி, சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ராசிகளில் ஒன்று. மகர ராசியில் பிறந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் வேலை அமைப்புகளில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள், நல்ல உழைப்பாளிகள், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உண்டு. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேர்மை, உண்மையாக நடந்துக்குவாங்க. தனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ஆமாம், நல்ல ஒரு பண்பாளர்கள், அதே நேரத்தில் நீதி நேர்மையோடு பயணம் செய்யக்கூடியவங்க, தொழில் தர்மம் பாதுகாக்கக்கூடியவங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் இவங்க சிறப்புடையவர்களாக இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வகையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குருவோட அதிசார குரு பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் குரு வக்ரவம் அடைதல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மகர ராசியை பொறுத்த வகையில் குரு பகவானால் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. என்ன காரணம்னா, மகர ராசிக்கு 3-12 கூடையவர் தான் குரு பகவான். 3-12 கூடையவர், முயற்சி மற்றும் விரயஸ்தான அதிபதியாக இருக்கிறாரு. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானாலையும் ஒன்றும் விஷயம் இல்லை. என்னென்னா, இதில் ராகு கேது அப்படிங்கிறது 2லையும் 8லையும் ராகு கேதுக்கள் இருக்குது. 3ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார். அப்போ இந்த காலச்சூழ்நிலை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மகர ராசிக்கு இந்த குரு பகவானால் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்னென்னா, குரு பகவான் உச்சம் பெறுறது எங்கே? கடகராசியில் அதிசாரம் பெற்று உச்சம் பெறுறார். இந்த உச்சம் பெறக்கூடிய கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் நேரடியாக உங்களை பார்க்குறாரு. அதனால் குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. என்ன ஏற்படுது? குருச்சந்திர யோகம் ஏற்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம். பிளான் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க, நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் ராகு கேது 2-8 இருக்கிறதுனால கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். வீண் வாக்குவாதம், அசிங்கம், அவமானம், சண்டைகள், ஆமாம், மனஸ்தாபங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் சந்திப்பீங்க. ஏன்னா ராகு கேதால் அது நடக்குது. ஆமாம், இன்னொரு பக்கம் விரையாதிபதியாக குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து தான் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இறங்கணும்.
இறங்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆமாம், எதுலேயும் அவசரப்படாதீங்க. எப்போனா குரு வக்ரவம் ஆகிற காலகட்டத்தில் அவசரப்படக்கூடாது. குரு எப்போ வக்ரவம் ஆகுறாரு? நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 4 வரை வக்ரம். அப்போ அந்த காலகட்டத்தில் எதுக்கும் பெருசாக அவசரப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த காலகட்டம் கொஞ்சம் பொருத்தம் இல்லாத காலகட்டம். 7ஆம் இடத்துல குரு வக்ரவம் ஆகுறது அப்படிங்கிறது பொருத்தம் இல்லை. ஆனால் அதிசாரம் பெற்று குரு உச்சம் பெற்று நல்ல நிலையிலிருந்து பார்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி அமைப்புகள் நடக்குது, என்ன ராசி, என்ன லக்கணம், எது சார்ந்த முயற்சிகள் இப்போ உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பிறப்பில் உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தி அமைப்பை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரிதல் அப்படிங்கிறது இலகுவாக கிடைக்கும். அதே நேரத்தில் மிதுன ராசியில் வக்ரவம் பெறுகிறது ஒரு நல்ல காலம். மிதுன ராசியில் எப்போ வக்ரவம் ஆகிறாரு அப்படின்னா டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 11 2026 வரை இருப்பார். கிட்டத்தட்ட 90 நாட்கள் வக்ரகதி நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு அவர் 6ஆம் இடத்துல வக்ரகதி நிலையில் இருப்பார். அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம், நல்ல டைம், அவரால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆமாம், கொஞ்சம் கடன், பகை, நோய் தீர்க்கிறது இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு நல்ல காலகட்டம். கிட்டத்தட்ட உங்களோட நல்ல நேரம்லாம் தடை செஞ்சு வச்சுருந்த நல்ல நேரம்லாம் அந்த காலத்தில் ஓப்பன் ஆகிடும். அப்போ தடைகள் அனைத்தும் மீறி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்குது. இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது பல்வேறு விதமான மாற்றத்தை உருவாக்குது. எப்படின்னா யோகங்களை கொடுத்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவயோகங்களை கொடுத்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோகத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய, மாற்றம் தரக்கூடிய பயிற்சி தான் இந்த அதிசார குரு பயிற்சி, வக்ரவ நிலை அப்படிங்கிறதெல்லாம். ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு தசாபுத்தி அமைப்பை பார்த்துக்கிட்டு இந்த பலன்களை எடுங்க. உங்களுக்கு ஒரு புரிதலும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை பார்த்தோம்னாக்க நம்ம கோச்சார ரீதியான அதிசார குரு பயிற்சி மற்றும் வக்ரவ பலன்கள், குரு வக்ரவ பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு லக்கணம் தொடர்பான உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, எதிர்காலம் தசாபுத்திகள் எப்படி இருக்குது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, ஆமாம் யோகமான திசை அமைப்புகள் எது, ஆமாம் வேலை, தொழில், வருமானம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவை அனைத்தும் ஒரு தெளிவான கிளாரிட்டியில் திடீர் அதிர்ஷ்டம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் ஒரு முழுமையான ஜாதக பலன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.